அனைவருக்கும் வணக்கம். இனிய பலன் யூடியூப் சேனல் ரசிக நல்ல உள்ளங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. திரு ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியினை வரும் 19 நவம்பர் 2024 வரை அவரது மகன் HV கிருஷ்ணபிரசாத் நமக்காக தொகுத்து தர உள்ளார். மேலும் அனைத்து ராசி பலன்களும் திரு ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் அவர்களால் கணிக்கப்பட்டது என்பதினை இங்கு பதிவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்து ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்கள் தயவு கூர்ந்து இதனை ஆதரிக்கவும் தடங்களுக்கு வருந்துகிறோம். நன்றி. வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 16/11/2024 கிழமை சனிக்கிழமை, கார்த்திகை வருடப் பிறப்பு, குரோதி வருடம் கார்த்திகை 1, நட்சத்திரம் கார்த்திகை, திதி தேய்பிறை பிரதமை, யோகம் அமிர்த யோகம். இன்று துளாராசிக்கு சந்திராஷ்டமம். ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் 6 முதல் 7:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் எனப்படும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8, 10:30 முதல் 12, 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இப்பொழுது நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியை பார்ப்போம். ஆர் ராமலிங்கம் மாயூரத்திலிருந்து கேட்டிருக்கார். ஐயா வணக்கம். ஓம் முருகா. அருணகிரிநாதரின் திருப்புகழையும் அருட்பிரகாச வள்ளலார் அருளிய திருவருட்பாவும் அவ்வளவு எளிதாக எல்லோரும் படிப்பது சற்று கடினமாக உள்ளது. வரிகளை பிரித்து எழுதி வைத்து படிக்கலாமா? அதேபோல் அறுபடை வீடுகளில் உள்ள திருப்புகழ், சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை ஸ்தலங்களுக்கு அருளிய திருப்புகழ் மிகவும் எளிதாக உள்ளது. தங்களது கருத்தினை எல்லோரும் புரிந்து கொள்ள ஒரு உபாயம் சொல்ல வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். பிரித்து எழுதி படிக்கிறதுங்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா சில பப்ளிகேஷன்ஸ் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அழகாக பிரித்து எழுதிய புக்காக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, இப்போ இந்த பழமுதிர்ச்சோலை சுவாமிமலை திருப்புகழ் ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறதுக்கு சிம்பிளாக இருக்கோ அதை சொல்லலாம். இதெல்லாம் சொல்ல வரலனா கூட முருகன், குமரன், குகன் என்று மொழி, முருகப்பெருமானோட நாமங்களில் இந்த 3 ரொம்ப விசேஷமானதுன்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். ஏன்னா அவர் எழுதின திருப்புகழை எல்லாராலையும் தப்பு இல்லாமல் கரெக்டாக சொல்ல முடியாதுங்கிறது அவருக்கே தெரியும். அதை ராகத்தோடு பாடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரதில் சந்தம் அப்படியே கொஞ்சம் விளையாடும். ஆனால் திருப்புகழ் நமக்கு நல்லா சொல்ல வந்துருத்துனா அது நமக்கு நல்ல ஒரு நாக்குக்கு பயிற்சி. அந்த சந்தத்தோடு சொல்ல சொல்ல அதில் நம்ம உடம்புல நிறைய சேஞ்சஸ் வரும். இப்போ தமிழ்லேயே ஒரு சிறப்பு என்ன தெரியுமாங்க? தமிழுங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, நம்ம அந்த ழாவை எந்த அளவு திரும்ப திரும்ப அழுத்தி சொல்கிறோமோ அந்த அளவு நம்ம நாக்கில் உமிழ்நீர் ஜாஸ்தி சுரக்கும். உமிழ்நீர் சலைவா ஜாஸ்தி சுரந்தால் என்ன ஆகும்? நம்ம உடம்புல டைஜஷன் சிஸ்டம் கரெக்டாக இருக்கும். நம்ம உடம்புல டைஜஷன் சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் என்ன ஆகும்? நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கும். 100 ஆண்டு காலம் வாழலாம், நோய் நொடி இல்லாமல் வாழலாம். இந்த 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழறதுக்கு தினமும் ஒரு 10 மினிட்ஸு 15 மினிட்ஸு மலையிலே மர உரல் உருளுது குருடானி மிளராதே, இது யார் தச்சு சட்டை, இது எங்கள் தாத்தா தச்சு சட்டை, இந்த மாதிரிலாம் நிறைய தமிழ் வார்த்தை விளையாட்டுன்னு இருக்குல்ல. இந்த மாதிரியான வார்த்தை விளையாடுகளை நம்ம கொஞ்சம் தினமும் விளையாடி பழகுவோம். எந்த அளவு இந்த ழி வரக்கூடிய வார்த்தைகளை இல்லை வெறும் ழு ழி அப்படி இந்த அதை அழுத்தி சொல்ல சொல்ல அதையே ஒரு 10 to 15 மினிட்ஸ் சொல்கிறத ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணுங்கள். அவ்வளோ நல்லது. அப்போ முருகன் பேரை சொல்லி முருகன் மேலே பாரத்தை போட்டு முருகனை வணங்கி இந்த பயிற்சி ஆரம்பிங்க. தமிழ் இருக்கிற இடத்துலலாம் முருகன் இருப்பான், முருகன் இருக்கிற இடத்துலலாம் தமிழ் இருப்பான். முருகன்கிறவன் தமிழோட வடிவமாக இருக்கக்கூடியவன். ஸோ எல்லாராலையும் இந்த திருப்புகழை கரெக்டாக சொல்கிறதுங்கிறது கஷ்டம். அதனால் அருணகிரிநாதரே அதுக்கு ஒரு பாதையை போட்டிருக்கார். முருகன், குமரன், குகன் என்று மொழி. கோடான கோடி நாமங்கள் முருகப்பெருமானுக்கு இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது இந்த 3 பெயர்கள். இந்த 3 பெயர்களையோ இல்லை இந்த 3ல் ஏதாவது ஒன்றுத்தையோ சொன்னாலே
நமக்கும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். திருப்புகழ் படிக்கிறது வேணால் எல்லாராலையும் முடியாது, பாடுறது கண்டிப்பாக எல்லாராலையும் முடியாது ராகத்தோட. ஆனால் கேட்கலாமே, எவ்வளவோ பேரோட நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து யூடியூப் மாதிரி இன்னும் பல பிளாட்ஃபார்மில் இருக்குது திருப்புகழ். ஸோ மிகப்பெரிய லெஜெண்டரி கர்நாடிக் மியூசிக் ஆர்டிஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற திருப்புகழ் அந்த சாங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவு வீட்டில் போட்டு கேளுங்க, அது ஒலிச்சாலே போகிறோம். அடுத்தது நவகிரகம் 9, ஆனால் 7 கிழமைகள் மட்டுமே உள்ளன. மீதம் உள்ள 2 கிரகங்களுக்கு கிழமை படைக்காதது ஏன்? இதை பற்றி ஆன்மீக அறிஞரான நீங்கள் கூறினால் அருமையாக இருக்கும். ஆக்சுவலி என் அப்பா மாதிரி நிறையா பேர் இதை சொல்லியிருக்காங்க. மெயினாக என் அப்பா என்கிட்ட பல தடவை இது சம்மந்தமாக சொன்னது என்னென்னா, ராகு கேது நிழல் கிரகங்கிறதுனால அதுக்கு தனி கிழமைங்கிறது இல்லை. கடந்த 25 வருடத்திற்கு முன்பெல்லாம் பிரதோஷ வழிபாடு பற்றி அறிந்திருக்கவில்லை, இவ்வளோ பிரபலம் கிடையாது. ஆனால் இப்போ பிரதோஷ வழிபாடு ரொம்ப பிரபலமாயிடுத்து. அதை பற்றி கருத்து கூறவும். அதாவது இப்போ பிரபலமாயிருக்கு, ஆனால் பல 100 வருஷமாக, ஏன் 1000 ஆண்டுகளை கடந்து 2000 ஆண்டுகளை கடந்து நம்ம தமிழ்நாடு இந்தியான்னு எடுத்துட்டா 3000 வருஷம் பழமையான சிவன் கோயில்கள் கூட நிறைய இருக்குது. உத்தரகோசமங்கையை சொல்லலாம், அப்புறம் சிதம்பரம் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவல் தான் பழமையானது. திருவண்ணாமலை கேட்கவே வேணாம், ரொம்ப பழமையான கோவில். நம்ம சென்னையில் இருக்கிற திருவொற்றியூர், அது எவ்வளோ பழமையான கோவில். ஆதிபுரீஸ்வரர்னு திருவொற்றியூர் ஈசனுக்கு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா அங்கே தோன்றிய சிவலிங்கம் உலகத்தில் முதல்ல தோன்றியதாக சொல்லுவாங்க. ஆதிசங்கரர், தீட்சிதர் எல்லாருமே அதை ரெக்கார்ட்ஸில் இது பண்ணியிருக்காங்க. இன்னொரு சில பேரோட தியரி சொல்கிறது திருவாரூரில் இருக்கக்கூடிய சிவன் உலகத்தில் முதல்ல தோன்றினார் அப்படின்னு. திருவாரூரும் பழமையான கோவில், திருவொற்றியூரும் அதுக்கு ஈக்குவலான பழமையான கோவில் தான். அதில் எது முதல்ல வந்தால் என்ன, ரெண்டாவது வந்தால் என்ன, யாருக்கு எது ஃபஸ்ட்டுன்னு தோன்றதோ அதை எடுத்துக்கலாம். பட் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இத்தனை 1000 வருஷம் பழமையான கோவில், 3000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகள் அதையும் கடந்த பழமையான சிவன் கோவில்கள் உலகம் முழுக்க இருக்குது. எந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணாலும் அங்கே சிவலிங்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம சாமி விக்கிரகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ உலகம் முழுக்க இதெல்லாம் பரவி இருந்தது, இன்னமும் நிறைய இடங்களில் இருக்குங்கிறது பல சயின்டிஃபிக் டேட்டாஸ் மூலமாக, சில தியரி மூலமாக நமக்கு தெரிய வருது. சிவ வழிபாடுங்கிறது அவ்வளவு தொன்மையானது. அதோட சிறப்புகள் வந்து இப்போ தான் பல பேருக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறையா பேருக்கு ஸ்ப்ரெட் ஆனால் சந்தோஷம் தானே. அந்த மாதிரி யோகாவும் தான் 5000-6000 வருஷமாக நம்ம பூமியில் இருக்குது இந்த நாட்டில். இதுக்கு முன்னாடி இவ்வளோ யோகா கிளாஸ் இருந்துதா? இத்தனை இடங்களில் மெடிடேஷன், பல ஆசனாசன்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? குண்டலினி யோகம் கற்றுண்டா கண்டிப்பாக எல்லாராலையும் ஞானி ஆகிட முடியாது. நமக்கு அப்படியே சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எல்லாம் கிடச்சிடாது. உடம்புல 9 வாயில்கள் 10 வாயில்கள்லாம் சொல்கிறாங்க, அது எல்லாம் ஓப்பன் ஆகிடாது. நமக்கு அப்படியே அஷ்டமா சித்தியும் கிடச்சிருமா, எல்லா மேஜிக் பவரும் கிடச்சிருமானா கிடைக்காது. முதல்ல அது அவசியம் இல்லை. இருக்கிற அறிவு, இருக்கிற பவரை ஒழுங்காக யூஸ் பண்ணாலே போகும். ஆனால் யோகாசனாஸை கற்றுண்டு ப்ராப்பராக பண்ணால் உடம்பு நல்ல ஹெல்த்தாக இருக்கும். உடம்பு ஹெல்த்தாக இருந்தாலே மைண்டும் ஹெல்த்தாக இருக்கும். நம்ம மன வலிமைக்கு உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்ப முக்கியம். உடம்பே ரொம்ப வீக்காக இருக்குது, 1008 வியாதி, அதோட சுற்றிந்தா மனசு எப்படி நிம்மதியாக இருக்கும் சொல்லுங்கள். அதனால் நம்ம பாடி ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. சுவாமி விவேகானந்தர் மாதிரியான விஷயம்லாம் ஃபிட்னஸுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுக்கு அதுதான் காரணம். இந்த மாதிரியான வழிபாடுகள், நல்ல விஷயங்கள் இதெல்லாம் பல பேருக்கு பல இடங்களுக்கு பரவுறதுங்கிறது நல்லது தான். அடுத்து, உங்கள் நிகழ்ச்சி வாயிலாகத்தான் தமிழ் மாதத்தில் உள்ள அனைத்து சிறப்பான நாட்கள் பற்றிய இத்தமிழ் மக்கள் அனைவரும் அறிந்து வருகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் 27 நட்சத்திரங்களுக்கும் விசேஷம் உள்ளது என அறிந்துள்ளனர். வாழ்க தங்கள் புகழ். இப்படிக்கு குட்டி இங்கிலாந்து. தேங்க்யூ. உங்களை மாதிரி பல பேருடைய வாழ்த்துக்கள் தான் தொடர்ந்து என் அப்பாவால் இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்க முடியறது. ஸோ இன்றைக்கும் சேர்த்து ஒரு 4 நாள் என் அப்பாவோட ப்ரோக்ராமை கேட்டு நான் பேசுகிறத கேட்குறது கொஞ்சம் நிறைய பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் லெவலுக்கு கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. அதனால் இன்னும் 4 நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் வந்துடுவார். உங்கள் எல்லாருடைய வாழ்த்து. தேங்க்யூ. மூலஸ்தானத்தில் இருக்கும் இறைவனை விட கொடிமரத்திற்கு சக்தி என்று கூறுவது ஏன்? பழனியா பிள்ளைங்கிறவர் கேட்டிருக்கார். கீழத்தெரு, திருநெல்வேலி மாவட்டம். அதான் மூலஸ்தானத்தில் இருக்கும் கடவுளை விட கொடிமரத்துக்கு சக்தி ஜாஸ்தியா, இல்லை கொடிமரத்தை விட கடவுளுக்கு சக்தி ஜாஸ்தியா, இதை விட அதுக்கு சக்தி ஜாஸ்தியா, அதை விட இதுக்கு சக்தி ஜாஸ்தியா, இந்த மாதிரி இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடிக்குள்ளே நம்ம போக வேணாம். ஆனால் ஒரு கோவில்னு போனால் கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கே ஒரு 2 நிமிஷமாவது உட்காந்துட்டு வரணும். என்னென்னா, இப்போ நம்ம வீட்டு மொட்டை மாடியில் டிஷ்ஷு மாதிரியான இதெல்லாம் இருக்கும். சேட்டலைட்லேருந்து சிக்னலை ரிசீவ் பண்ணி நிறையா சேனல்ஸை தருது. கரெக்டாக நம்ம முதுகில் இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு, முதுகுத்தண்டு,
அதுதான் நம்ம உடம்புக்கு தேவையான மொத்த சக்தியும் தருது. அதில் தான் 6 ஆதாரங்கள் இருக்குது. அந்த 6 ஆதாரத்தை தாண்டினா 7ஆவதாக சகஸ்ரதலம்னு உச்சந்தலையில் இருக்குது. இப்படி பல விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லை. அந்த மாதிரி அந்த கோவிலோட இருக்கக்கூடிய மொத்த எனர்ஜி சக்தியும் குமிச்சு வைக்கிற இடமா கொடிமரம் இருக்குது. அதனால் சிவன் கோவிலாக இருந்தாலும் பெருமாள் கோவிலாக இருந்தாலும் இந்த கொடிமரத்துக்கிட்ட சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு வருது நல்லது. சில பேர் சொல்லுவாங்க சிவன் கோவில்னா தான் உட்காந்துட்டு வரணும், பெருமாள் கோவிலில் உட்காந்துட்டா நம்மளுடைய பணமெல்லாம் அங்கே உட்காண்டுரும். யார் இதை கிளப்பி விட்டாங்கன்னு தெரில. சாஸ்திர நூல்கள் இது சம்மந்தமாக எடுத்து பார்த்தா அப்படி ஒன்றும் பெரிய ரெக்கார்ட்ஸுங்கிறது இல்லை. அப்படியே இருந்தாலும் நடுவில் யாராவது கிளப்பி விட்ட விஷயமா இருக்கும். ப்ராப்பர் ரெக்கார்டுங்கிறது கிடையாது. சிவன் கோவில் பெருமாள் கோவில் எதுவாக இருந்தாலும் இந்த கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷமாவது கண்ணை மூடி உட்கார்றப்போ இந்த கோவிலில் இருக்கிற மொத்த எனர்ஜி, அந்த காஸ்மிக் எனர்ஜி மாதிரியான விஷயம்லாம் அப்படியே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கோடான கோடி செல்கள் அப்படியே ரிசீவ் பண்ணி நம்ம உடம்பு அந்த ஆற்றலை உறிஞ்சிக்கும். அது மூலமாக நம்முடைய கெட்ட கர்மவினை கழியும். ஸோ கர்மா கிளின்சிங்க்கு எது பெஸ்ட்டுனா இந்த மாதிரி பழமையான கோவில்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போய் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு என்ன தேவையோ அதை பண்ணுன்னு கடவுள்கிட்ட ஃபுல் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு கம்ப்ளீட் சரண்டராக அந்த கடவுள்கிட்ட ஆகி கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு கொஞ்சம் உக்காந்துட்டு வாங்க. ரொம்ப கூட்டம் இல்லாத பழமையான கோவில்களாக நீங்கள் தேடி போங்க. ஏன்னா நம்ம குறிப்பிட்ட ஏதாவது 1-2 கோவிலை சொல்ல இதை பார்த்துட்டு பல லட்சம் பேர் அதுக்கு மட்டுமே மேபி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் யாரும் அந்த மாதிரி கொடிமரத்துக்கிட்டலாம் நமஸ்காரம் பண்ணி உட்காந்துட்டு வர முடியாது, க்ரௌடு ஜாஸ்தி வந்ததுன்னா. அதனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச கோவிலாகவும் இருக்கலாம், அது கொஞ்சம் பழமையான கோவிலாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் அப்புறம் வரும். கோவில் நுழைவாயில் உள்ள படியினை சிலர் மிதிக்காமல் வணங்கி தாண்டி செல்வது ஏன்? அதாவது திருஞான சம்பந்தர் மாதிரியான மகான்கள்லாம் திருவாலங்காடு வந்தப்போ காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்த இடம், இங்கே நம்ம காலை வைக்கக்கூடாதுன்னு பயந்தாங்க. காரைக்கால் அம்மையார் மாதிரி சில மகான்கள் காலே வைக்கலை அந்த மாதிரி இடங்களுக்கு, தலையால் நடந்து போயிருக்காங்க. ஏன்னா அங்கே ஒவ்வொரு அடியிலையும் அவங்க நூற்றுக்கணக்கான சிவலிங்கங்கள் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த திருவாலங்காடு, திருவண்ணாமலை அங்கெல்லாம் ஒவ்வொரு அடிக்கும் பல 100 சிவலிங்கங்கள் இருக்கான். பட் அதுக்காக நம்ம எல்லாரும் இந்த மாதிரி தலையால் நடந்து ஃபுல்லாக பிரதர்ஷனம் பண்ணுறது, தலையால் நடந்தே சிரசாசனம் பண்ணியே ஃபுல்லாக கோயிலை பார்க்குறதுங்கிறது முடியாது. கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார். அப்படி பார்த்தா நம்ம எங்கேயுமே கால் வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான உச்சத்துக்கு போனவங்க அப்படி இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், ஸோ எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காருங்கிறதுனால கோவிலுக்குள்ளே போகிறப்போ ரொம்ப அதிர்ற மாதிரி நடக்கிறது, குதிக்கிறது அதெல்லாம் பண்ணாமல் நார்மலாக மிதமான நடை அந்த பக்தியோடு வழிபடுறதுங்கிறது விசேஷம். அந்த மாதிரி இந்த கோவில் வாயல் படியில் சில முக்கியமான சக்திகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் தாண்ட முடியவங்க அட்லீஸ்ட் அந்த கோவில் நுழைவாயிலில் மட்டும் கண்ணால் ஒத்தின்ட்டு தாண்டி போகிறதுங்கிறது பெட்டர். நம்ம அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அதில் கால் வைக்காமல் தாண்டி போகிறப்போ சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு அங்கே இருக்கக்கூடிய சில ரசவாதங்கள் மாதிரியான இது நமக்கு நல்லது பண்ணும். ஆனால் ரொம்ப வயசானவங்களுக்கு அந்த ஹைட்டான கோவில் படியை தாண்டி போகிறதுங்கிறது கஷ்டம். அப்படியே செவுத்தை பிடிச்சிட்டு வருவாங்க, சாட்சி வருவாங்க, ஏதாவது ஒன்று பிடிவானோன்னு வச்சு வரவங்களுக்கு அந்த மாதிரி தாண்டி வாங்கன்னு சொல்ல முடியாது. யாருக்கெல்லாம் ஹெல்த்து நல்லா ஃபிட்டாக இருக்கோ தாண்ட முடியுமோ அவங்க தாண்டி வந்தால் பெட்டர். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி தாண்டி அதை தொட்டு வணங்கிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு எனர்ஜி ஜாஸ்தி கிடைக்கும். அதுதான் இதில் அறிவியலும் கொஞ்சம் இருக்கு. ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ் 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. இன்றைக்கி மேஷராசிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லலாம். மேஷத்துக்கும் சரி விருச்சிகத்துக்கும் சரி ரெண்டுத்துக்குமே. காரணம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு சந்திரன் 2 பேரும் சேர்ந்து இருக்குது. குறிப்பாக இன்றைக்கும் நாளைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான பல விஷயங்கள் நடக்கும். நம்ம முயற்சிங்கிறது தினமும் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு எப்போ நல்ல டைம்ங்கிறது வருங்கிறது தெரியாது. ஆனால் எப்போ நல்ல டைம் வரும் கெட்ட டைம் வரும்னு அதையே பார்த்துட்டு முயற்சி பண்ணாமல் இருக்கிறதும் தப்பு. அதே சமயத்தில் நமக்கு இப்போ நல்ல டைம்ங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருது, அப்பயே முயற்சி பண்ணலைன்னா அப்புறம் நமக்கு எப்போ நல்லது நடக்கும்? நம்ம சில அடிகள் எடுத்து வைக்கணும். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை ஏதோ ஒரு மிகப்பெரிய விருதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்திய அளவில் உலக அளவில் அது ஒரு பெரிய விருது. அந்த விருதை நீங்கள் வாங்கினா சில லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்க.
இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரோ உங்களுக்கு தெரியாமல் ஒரு கேரளா லாட்ரி ஷீட் மாதிரி வாங்கிடுறாங்க. அதுக்கு எடுத்துகிட்டு ஒரு 5-6 கோடி ரூபாய் உங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்க, டேக்ஸ் எல்லாம் போக. அவ்வளோ பெரிய இது. இல்லைனா துபாய் லாட்ரி ஷீட் வாங்கிடுறாங்க, ஒரு 30-40 கோடி வரும்னு வச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்லலாம் நம்பிக்கை இல்லை, உடன்பாடு இல்லை. எனக்கு இந்த பணம்லாம் வேணாம், நான் இதை கேட்கவே இல்லையே, நான் அதை அப்படியே அதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன், எனக்கு இந்த விருதெல்லாம் வேணாம், என்னை கேட்டால் இந்த விருதில் என் பேரை நீங்கள் சேர்த்தீங்க, ஸோ இந்த விருதுனாலேயோ இந்த விருதுனால் கிடைக்கக்கூடிய கோடான கோடி ரூபாய் பணமோ எனக்கு வேணாம், கோடி ரூபாய் கிடைச்சாலும் நான் சில விஷயங்கள் பண்ண மாட்டேன். ஆமாம், உனக்கு யார் கோடி ரூபாய் தருவேன்னு முதல்ல சொன்னது? இல்லை, பொதுவாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பாலிசி உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கோடான கோடி ரூபாய் பணம் உங்களை தேடி வருதுனாலும் நீங்கள் விருப்பப்பட்டாதான் அந்த பணத்தை அடைய முடியும், என்ஜாய் பண்ண முடியும். இல்லை விதிப்படி கடவுள் உங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் நினச்சா ஒரு அவார்டையோ இல்லை ஒரு மிகப்பெரிய வெகுமதியோ உங்களுக்கு எதாவது வருதுன்னா அந்த பணத்தையோ வேணான்னு சொன்னால் கம்பல் பண்ணி கொடுக்குற ரைட்ஸு யாருக்கும் இல்லை. அப்படி சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு எது கொடுக்கணும்னு நினச்சவங்க கொடுக்காமல் போயிடுவாங்க. ஆனால் மேபி யாராவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணி அரசாங்க தண்டனை கிடச்சிருது கோர்ட்டு மூலமாக, சில மாதங்கள் சில வருஷங்கள் இருக்கணும், எவனாவது அவ்வளோ நாள் உள்ளே போய் இருக்கணும்னு விருப்பப்படுவானா? தப்பு பண்ணவன் கூட பண்ணுறதை ஒத்துக்க மாட்டான். எனக்கு இந்த தண்டனையில் விருப்பம் இல்லை, நான் இருக்க மாட்டேன்னு சொன்னாலும் கவர்மெண்ட் சும்மா விடுமா? குண்டு கட்டாக தூக்கி வண்டியில் ஏற்றி உள்ளே போய் வச்சிரும். ஸோ இது மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டிய லெசன் என்ன? நம்ம லைஃப்பில் நடக்க வேண்டிய கெட்ட விஷயங்கள்ங்கிறதெல்லாம் பனிஷ்மெண்ட்டு, தண்டனை மாதிரி எப்பயோ பண்ண கர்ம வினை, அதை கழிக்கிறதுக்காக நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் அதை அனுபவிச்சு தான் ஆணும். ஆனால் அந்த பெட்டிஷன், கருணை மனு மாதிரியான விஷயத்தெல்லாம் போட்டு தண்டனையை கொஞ்சம் குறைக்கிறதுன்னு இருக்கிற மாதிரி நம்ம எப்பயோ பண்ண பாவங்கள் ஏதோ ஜென்மத்தில் அதுக்கு தண்டனை அனுபவிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ஜென்மத்தில் நம்ம கரெக்டாக இருந்து இனிமேல் மேற்கொண்டு தப்பு பண்ணக்கூடாதுங்கிற முடிவையும் எடுத்து அதுக்கு தகுந்த சில பரிகாரம்ங்கிறது என்ன? சுற்றியூர இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச உதவியை பண்ணுறது, அன்னதானம் மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறது, நல்ல நம்பகத்தன்மை வாய்ந்த அனாதை ஆசிரமம், முதியோர் இல்லம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுற பட்சத்தில் அந்த கெட்ட கர்ம வினைங்கிறது குறையும். அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம இவ்வளோ தப்பு பண்ணால் கடவுளுக்கு இவ்வளோ ரூபாய் ஃபைன் போட்டால், இத்தனை லட்சம் இத்தனை கோடி இந்த கடவுளுக்கு இப்படி செலவு பண்ணால், தங்கத்தில் வைரத்தில் அப்படியே கவசமாக வாங்கி போட்டால் எல்லாம் சரியாயிடும். அதான் உண்மையில் நீங்கள் தப்பை உணராமல் இப்படி பண்ணால் கடவுள் நம்மளை மன்னிச்சிடுவார், இந்த தப்புலேருந்து தப்பிச்சிடலான்னு பண்ணால் பலன் கிடைக்காது. ஆனால் உண்மையிலேயே தப்பை உணர்ந்து இனிமேல் பண்ண மாட்டேன்னு நீங்கள் கோவிலுக்கும் பண்ணுறீங்க, அதே சமயத்தில் மக்களுக்கும் பண்ணுறீங்க. மக்கள் சேவையே மகேசன் சேவை, புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் அதுலேருந்து தப்பிக்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, மேஷ ராசிக்கு அருமையான டைம். இப்போது ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்கு. அதனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் பல மகத்தான விஷயங்கள் நடக்க போகிறது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ராசி அதிபதி கடகத்தில் நீச்சமாகி அதே சமயம் 7ல் நல்ல ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது நல்ல அருமையான இதோ உங்களுக்கு தரும், அருமையான மாற்றங்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இன்றைய நாள்ங்கிறது இருக்கும். ரிஷபராசின்னு எடுத்துட்டா மிக சிறப்பான நாள்னு சொல்லலாம். பரிவர்த்தனா யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது தனுசு ராசிக்கு குரு அதிபதி, தனுசுக்குரிய குரு ரிஷபத்தில் உச்சமாக இருக்கிறதும், ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன், ரிஷபத்துக்குரிய சுக்கிரன் தனுசில் உச்சமாக இருக்கிறது. இந்த மாதிரி இந்த பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக ரிஷபம், தனுசு, அதுக்கப்புறம் இந்த குரு சுக்கிரன் இந்த ராசிகளை சார்ந்த அனைத்து ராசிகளுமே, கன்னி மாதிரியான ராசி, மீனம், இந்த மாதிரி பல ராசிகள் இதனால் பலனடைய போகிறார்கள். இப்போ மிதுன ராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் மிக அற்புதமான நாளாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்வதென்றால் இந்த ராசியை சார்ந்த ஆடை அணிகலன் இந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லை அது சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் ஏதாவது பொறுப்பு வேலைன்னு இருக்கிறவங்களாக இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன் உங்களுக்கு நடக்கும். கடகராசின்னு எடுத்துட்டா உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய இடத்துல இருக்காருன்னு சொல்லலாம்.
ஏன்னா ராசி அதிபதி ராசியில் நீச்சமாகி அதுக்கப்புறமா உச்சமாறுது அப்படிங்கிறது, குருவோடு சேர்ந்து உச்சமாறுதுங்கிறது, இது வந்து நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்லலாம். மிக அருமையான நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இன்று கடகராசி நேயர்களுக்கு இருக்கிறது. சிம்ம ராசிக்குன்னு எடுத்துட்டா இன்னைக்கு வந்து முக்கியமான சில முடிவுகளை நீங்கள் வந்து எடுப்பீங்க. அந்த முக்கியமான முடிவுகள்ங்கிறது உங்களை சார்ந்த சில பேர் சொல்லி எடுக்கக்கூடிய முடிவாகவும் இருக்கலாம், அல்லது நீங்களே சுயமாக எடுக்கக்கூடிய முடிவாகவும் இருக்கலாம். அப்படி முடிவு எடுக்கிற நேரத்தில் அது கரெக்டாக வருமாங்கிறத யோசித்து எடுக்கிறது பெட்டர். நீங்கள் இன்றைக்கி முக்கியமான முடிவை எடுப்பீங்க, ஆனால் அந்த முடிவு எந்த விதத்தில் உங்களுக்கு நல்லது பண்ணும் கெட்டது பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த முடிவில் இருக்கக்கூடிய ரேஷியோ, சக்ஸஸ், ஃபெயிலியர் அதையெல்லாம் கரெக்டாக பார்த்து எடுக்கிறதுங்கிறது பெட்டர். ஏன்னா ஆர்வக்கோளாறுனால தவறான முடிவு எடுத்து கஷ்டப்படக்கூடாது. இன்றைய சிம்மராசி நேயர்களுக்குன்னு பார்த்தா சில நல்ல விஷயங்கள் லைஃப்பில் நடக்கும். அதே சமயம் எடுக்கக்கூடிய முடிவுகள்னால் சில பிரச்சனைகள் பின்விளைவுகளும் வருவதற்கான வாய்ப்புங்கிறதும் இருக்குது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து கவனமாக முடிவெடுத்தால் நிச்சயமாக நல்ல பலன்கிறது வரும். கன்னிராசிக்குன்னு எடுத்துட்டா மிக அருமையான நாள்னு சொல்லலாம். பொதுவாகவே கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு கனிவான மனம் இருக்குங்கிறது பொதுவாக சொல்லுவாங்க. கன்னிராசிலாம் வந்து குளுமையான ராசி அப்படின்னு சொல்லப்படுறது. இன்று உங்களுக்கு வந்து சில இந்த வெளிநாட்டு ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்மந்தப்பட்ட கான்டாக்ட்ஸ் அதனால் கிடைக்கும். அதனால் சில நன்மைகள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் எண்ணின விஷயத்தை எண்ணியபடி நடத்துவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமையும்னு சொல்லலாம். துளாராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் சந்திராஷ்டமம். அதனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனதை வந்து ஒருநிலைப்படுத்த வேண்டும், ஒருமுகப்படுத்த வேண்டும். அப்படி மனதை ஒருமுகப்படுத்தினால் அருமையான பல விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த மூச்சை கவனிக்கிறது, மூச்சு பயிற்சி பிராணாயாமமும் விசேஷம்தான். இந்த மூச்சை கவனிக்கக்கூடிய வாசியோக பயிற்சி, விப்பாசனா பயிற்சி மாதிரியான பயிற்சிகள் நேற்று சொன்னது தான். இந்த ப்ரீத்தை எந்த அளவு வாட்ச் பண்ணுறீங்களோ அந்த அளவு மனப்பதட்டம்ங்கிறது குறையும். அந்த மாதிரி நல்ல விஷயங்களை என்றைக்கு வேணாலும் ஆரம்பிக்கலாம். சந்திராஷ்டமத்தில் கூட ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா மனம் ரொம்ப சஞ்சலப்படுற டயத்தில் தான் இதை பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதனால் சந்திராஷ்டமத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது எனக்கு தெரிஞ்சு விப்பாசனா என்னும் மூச்சை கவனிக்கும் பயிற்சி தான். விருச்சிக ராசிக்குன்னு எடுத்துட்டா ஏற்கனவே மேஷராசி விருச்சிக ராசி ரெண்டுத்துக்கும் ஒரே பலன் தான். இப்போ இந்த 9ல் ராசி அதிபதி நீச்சமார்த்தனால உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். இதுக்கு முக்கியமாக பண்ண வேண்டியது 2 வழிபாடு. ஒன்று முருக வழிபாடு. முருகன், குமரன், குஹனென்று மொழி, இந்த 3 ரொம்ப விசேஷமானது முருகன் நாமங்களில். அதுவும் இந்த குஹாய நமகன்னு சொல்கிறது, முருகன் நம்முடைய மனமாகிய குகையில் இருக்கான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். முருகப்பெருமான் கோவில்கள் பெரும்பாலும் மலை மேலே இருக்கிறதுக்கு காரணம் அந்த முருகனுடைய 6 முகங்கள்ங்கிறது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுக்தி, ஆக்யாங்கிற 6 ஆதாரங்களும் முருகப்பெருமானுடைய 6 முகங்களாக இருக்குது. அத்தகைய அந்த முருகப்பெருமானை நம்ம மனமாகிய குகையில் நிறுத்தி வணங்குறப்போ நம்ம மனம்ங்கிறது சீக்கிரமாக கட்டுப்படும். மலை மேலே பூமியிலேருந்து நம்ம ஹைட்டில் போக போக அங்கே நம்ம மைண்டு வேவுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரியான மலை மேலே உயரமான இடத்துல உட்காந்து அமைதியான இடத்துல குளிர்ந்த இடத்துல நம்ம இறை வழிபாடுங்கிறது பண்ணுறப்போ சீக்கிரமாக அது சித்தியாகும். அதனால தான் காலங்காலமாக பல முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் மலை, காடு, இப்படி நல்ல குளிர்ந்த இடம், குகை அதுவாக பார்த்து தவம் பண்ணுறதுக்கு அதுதான் முக்கியமான காரணம். ஊட்டி, கொடைக்கானல் மாதிரியான இடங்கள்னு எடுத்துட்டாலும் அது வெறும் டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மலையில் பழமையான எவ்வளவோ கோவில்கள் இருக்குது. இப்போது பூம்பாறை முருகன் கோவில் வந்து போகர் காலத்து கோவில் கொடைக்கானலில் எத்தனை 1000 வருஷம் பழமையானது. ஊட்டி வந்து 8 புனித மலைகள்னு இந்தியாவில் சொல்கிறாங்க. அதில் ஊட்டி, நீலகிரியும் ஒன்று. நிறைய சித்தர்கள், ரிஷிகளோடு சம்மந்தப்பட்ட சில மர்மமான இடங்கள்ங்கிறது ஊட்டி, கொடைக்கானல்லாம் இருக்குது. நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாத பல அதிசயங்கள் இன்றைக்கும் அங்கே சில பகுதிகளில் அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி மலைங்கிறது பொதுவாக முருகனுடைய இடம். அத்தகைய அந்த மலை மேலே இருக்கக்கூடிய முருகன், மலைக்கு கீழே இருக்கக்கூடிய முருகன் எதுவாக இருந்தாலும் முருக வழிபாடுங்கிறது விருச்சிக ராசிக்கு நல்லது தரும். அது ஒன்று. இன்னொன்று வராகர் வழிபாடு, அதுவும் முக்கியமான இது. பூமியை காப்பாற்றுறதுக்குனே வந்த அவதாரம் வராக அவதாரம்.
இப்போ நம்முடைய கடை பேரும் வந்து யோகவராகா ட்ரேடர்ஸு, நம்ம கிருஷ்ணபிரசாத் ஹெச்விங்கிற சேனலில் லோகோன்னு பார்த்தாலும் வராகருடைய அந்த உருவங்கிறது இருக்கும். வராக வழிபாடு மூலமாக எனக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. வராக வழிபாடு, கருட வழிபாடு இதெல்லாம் பிரதானமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். முருகனையும் வணங்குறோம். முருக வழிபாடும் முக்கியம், வராக வழிபாடும் முக்கியம். அதனால் இந்த 2 வழிபாடையுமே பண்ணலாம். ஓம் முருகா போற்றி, ஓம் ஆதிவராகாய நமக, லக்ஷ்மி வராகாய நமக, இப்படி ரொம்ப எளிமையாக சொல்லி தினமும் முருகனையும் வராகரையும் மாமனையும் மருமானையும் சேர்த்து வணங்குங்க. அப்படி வணங்குறவங்களுக்கு இந்த செவ்வாயினால் வரக்கூடிய பல பாதிப்புகள்ங்கிறது குறையும். தனுசு ராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் வந்து மிக சிறப்பான நாளாக இருக்கும். இந்த பரிவர்த்தனா யோகம் மாதிரியான யோகத்தினால பயனடையக்கூடிய ராசிகளில் தனுசு ராசி ரொம்ப முக்கியமான ராசின்னு சொல்லலாம். இந்த ராமருடைய அம்பு வில்லிலிருந்து புறப்படுவதைப் போல உங்களுடைய மூளையிலிருந்து அப்படியே பலவிதமான விஷயங்கள் வந்து அம்புகள் மாதிரி ரொம்ப வேகமாக வந்து வாழ்க்கையில் பல மாற்றங்களை செய்யும். பல வருஷமாக சில பிரச்சனைகள் உங்களை துரத்தின்னு இருக்கும். அத்தகைய துரத்தி கொண்டிருக்கும் பிரச்சனைகளை துளைத்து எடுக்கக்கூடிய வீரியமிக்க அம்புகளாக இன்று உங்களுடைய சில சிந்தனைகள் வெளிப்படும். சில அருமையான விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு மனசில் உதிக்கும். அதன் மூலமாக பல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். மகர ராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் ஒரு மகத்தான நாளாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த மெடிக்கல் ஷாப் மாதிரியான இது வச்சுருக்கிறவங்க, மருந்து அது சம்மந்தப்பட்ட துறை, அதை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள், அவங்களுக்கெல்லாம் இப்போ சில ஜாக்பாட் மாதிரி வரும். நிறையா பெரிய ஆர்டர்ஸ் வரும். வரதை கரெக்டாக கேப்சர் பண்ணால் வாழ்க்கையில் பல வெற்றிகள் உங்களை தேடி வரும்னு சொல்லலாம். கும்பராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் வந்து சற்று சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும். என்னென்னா, ஏதாவது வெளியூருக்கு பயணம் செய்யக்கூடிய அந்த மாதிரியான நேரத்தில் இப்போ அந்த மாதிரியான சில சூழ்நிலை வரும். முக்கியமான ஏதாவது சில விஷயங்களை மறந்து வச்சுட்டு அதனால் சில பிரச்சனை குழப்பம் வருதுங்கிறது வரலாம். அதனால் கும்பராசியை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது ரொம்ப லாங் ட்ரிப் போகிறாங்கன்னா நார்மலாகவே நம்ம ஐடி ப்ரூஃப்லேருந்து எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோமா, எந்த ஊருக்கு போகிறோம், யாரை பார்க்க போகிறோம், அப்போ என்ன கொண்டு போகணும், அது எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத ஒரு தடவை செக் பண்ணுவோம். பட் இந்த தடவை மறதியினால் தொலைதூர பயணத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிட்டு கிளம்புறதுங்கிறது பெட்டர். மீனராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் என்று சொல்லலாம். இன்றைக்கி வந்து முக்கியமாக சொல்லணுன்னா உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சில நல்ல விஷயங்கள் வரும். நண்பர்கள் மூலமாக புதுசாக சில பிஸ்னஸ் உங்களுக்கு வரலாம். இல்லை நண்பர்கள் ஏதாவது முக்கியமான பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றுறது, ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணலாம். நண்பர்கள் மூலமாக, அதுவும் பல நாட்களாக கான்டாக்டில் இல்லாத நண்பர்கள் திடீர்னு உங்களோட கான்டாக்ட் கிடச்சி அதன் மூலிமா நீங்கள் எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுங்கிறது உங்கள் லைஃப்பில் வரலாம். இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக அமையட்டும். அல்லவை தேய அறம் பெருகட்டும். தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது வழிகாட்டி ஜோதிடர் அரிகேசநல்லூர் வெங்கட்ராமனின் மகன் HV கிருஷ்ணபிரசாத். மீண்டும் நாளை சந்திப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.